தேசிய மனித உரிமைகள் ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதோட தற்காலிக தலைவராக இப்போ விஜயபாரதி சாய்ன் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதோட தலைவராக இருந்தவர் அருண்குமார் மிஸ்ரா. இவர் இந்த NHRC-உடைய 8வது தலைவர். இவர் பாத்தீங்கன்னா இவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. அதை அடுத்து இந்த NHRC-ல உறுப்பினராக இருந்த விஜயபாரதி சயானி வந்து தற்காலிக உறுப்பினராக, தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இப்போ நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுப்பதற்காக இப்போ குழு நடத்தப்பட்டிருக்கு, ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த கொஸ்டினை. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய தலைவரை யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா பிரதமர் மோடி தலைமையிலான குழு தான் இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதன்படி யார் தலைமையில இந்த குழு இருக்கோ பிரதமர் மோடி தலைமையிலான குழு தான் அவரை தேர்ந்தெடுப்பாங்க, NHRC-யோட தலைவரை. இந்த குழுல யார் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களவை தலைவர் இருப்பாங்க, அடுத்து உள்துறை அமைச்சர் இருப்பாங்க, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், அடுத்து மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர், மாநிலங்களவை துணைத் தலைவர். இவங்க எல்லாரும் தான் இந்த பிரதமர் மோடி தலைமையிலான NHRC தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான குழுல இடம்பெறுவாங்க. யாரை வந்து இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லைன்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள்ல ஒருவரை தான் இந்த NHRC-உடைய தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அந்த தலைவர் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால நியமிக்கப்படுவாங்க. இப்படிதான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க.